சேனல். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன், வேணும்னவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோட எண்டில் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. எனக்கு இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோஸ் கொடுக்க. சரி, இன்றைக்கி நம்ம ஜின்னோ பார்க்க தான் ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இதுக்கு நான் ஒரு ஓட் போல் கேட்டிருந்தேன். நீங்கள் எல்லாம் ஜின்னோப்பாவுக்கும் வியோப்பாவுக்கும் அதிகமாக ஓட்ஸ் வந்திருந்தது. ஸோ என்னென்னா ஹூ இஸ் த கில்லர் வந்திருந்தது. ஸோ ஹூ இஸ் த கில்லர் கொஞ்சம் டிலே ஆகும், பிகாஸ் அந்த ஸ்டோரி கொஞ்சம் மிஸ்டீரியஸான ஸ்டோரின்றதுனால கிட்டத்தட்ட அது 1.5 hours கிட்ட ரெக்கார்டிங் வருது. ஸோ அதனால் ஹூ இஸ் த கில்லர் ரொம்ப பெருசாக வருதுன்றதுனால கொஞ்சம் அதை வாய்ஸ் கொடுக்கறதுக்கு பாதிக்கிட்ட கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ கொஞ்சம் லேட்டாக தான் ஹூ இஸ் த கில்லர் வரும். அண்டு இதுக்கப்புறம் நீங்கள் ஒன் ஷாட்ஸ் நான் 40 minutesக்குள்ளே தான் அப்லோட் பண்ணுவேன். பிகாஸ் என்னால் 1.5 ஹவர்ஸ்க்கு என்னால் ரெக்கார்ட் செய்ய முடியல. அது மட்டும் இல்லாமல் எனக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு டேட்டா பற்ற மாட்டேங்குது. ஸோ தட் வாஸ் இதை நான் சொல்கிறேன், ஓகேவா? அதனால் இதுக்கப்புறம் 40 minutesக்கு தான் ஸ்டோரிஸ் வரும். ஸோ ஹூ இஸ் த கில்லர் மட்டும் உங்களுக்கு 1.5 hours கிட்ட வரும். சப்போஸ் உங்களுக்கு ரிக்வஸ்ட்டாக 1.5 hours அந்த மாதிரி வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நான் கொடுக்குறேன். அண்டு பின்னாடி பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருந்தால் தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரோ பார்க்கலாம். இதில் ஜின் ஒரு சிபிசிஐடி, அதாவது சீக்ரெட் ஏஜென்ட், ஓகேவா? அது அண்டர் கிரவுண்டில் ஒரு போலீஸ்க்கு சீக்ரெட் ஏஜெண்ட்டாக இருக்கார், சிபிசிஐடியா. அப்புறம் நம்ம ஒயனை பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் அ தீஃப். அது மட்டும் கிடையாது, ஹீ இஸ் அ ஹேக்கர் டூ. அவள் ஹேக்கரும் தான், அதே சமயம் திருடவும் செய்வா. இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஃபன்னியாக போகும். ஸோ ஸ்டோரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், ஓகேவா? சரி, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு வீட்டை தான் காட்டுறாங்க. அந்த வீட்டு வாசலில் ஒரு பொண்ணு, ஒரு 2 பசங்க நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பொண்ணு அதை திரும்பி அந்த 2 பசங்கிட்ட சரியான இடம் தானே அப்படின்னு கேட்க, சரியான இடம்தான்க்கா அப்படின்னு சொல்கிறானுங்க. அது வேற யாரும் இல்லை, ஜிமினும் ஜேகேவும் தான். சரியான இடம்தான்க்கா, நம்ம கரெக்டாக தான் வந்திருக்கோம் அப்படின்றானுங்க. சரியான இடம் தானடா, எங்கேயாவது மாற்றி கீத்தி கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்குறா. அது ஒயன், ஓகேவா? அப்போ கேட்க, என்னக்கா சந்தேகமா அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்க, நீ மக்கு சாம்பிர நீ அதான் அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்குறா. அப்போ ஜிமினோ, யக்கா நாங்கள் 2 பேரும் சதையும் தோளுமா வளர்ந்தவனுங்க, 2 பேரும் உன் கூட வளர்ந்தவங்கக்கா, உனக்கு துரோகம் செய்வோமோ அப்படின்னு சொல்லி 2 பேரும் கேட்க, செய்வீங்கடா, பணத்துக்காக எவ்வளோ அல்ப வேலை கூட செய்வீங்க, அதனால தான் உங்கள் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லும் போது 2 பேரும் டக்குன்னு ஹார்ட்டில் கை வச்சுட்டு அக்கா அப்படின்றானுங்க. சி ஆய முடி அப்படின்னு சொல்லி ஒயன்னு சொல்லிட்டு டக்குன்னு என்ன பண்ணுறான்னா, அவகிட்ட ஒரு இது மாதிரி இருக்கு. எப்படின்னா அந்த ஷூ இந்த லப்பர் மாதிரி அந்த ஒட்டும் பார்த்தீங்களா செவுத்துல டக்குன்னு ஒட்டி ஒட்டி ஏறுவாங்க இல்லையா, அதுவும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்டீல் ராடும் வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா டக்குன்னு அந்த ஸ்டீல் ராடை தூக்கி போடுறா பாருங்க. ஒரு பால்கனியில் போயிட்டு அது சிக்கிக்குது. அதில் கயிறு கட்டியிருக்கா. அந்த கயிறை வச்சுட்டு அந்த ஷூவை வச்சு செவுத்துல இது பண்ணி ஏறிட்டு அந்த வீட்டுக்குள்ளே டங்குன்னு குதிக்கிறா. அப்பா, இந்த நாய்ங்க போக சொன்னால் போகவும் மாட்டேங்குது, இதுங்களுக்கு திருடவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் உள்ளே போகிறா. அப்போ திடீர்னு மேடம் என்ன பண்ணுறாங்கன்னா, கதவை திறந்துட்டு கரெக்டாக உள்ளெல்லாம் போயிருப்பாங்க. ஆனால் இவங்க அமைதியாக இருந்திருக்கணும் இல்லையா? ஆனால் மேடம் பண்ண தப்பு என்னென்னா, டக்குன்னு யாரோ வர்ற சத்தம் கேட்டதும் டக்குன்னு என்ன பண்ணிடுவான்னா பாத்ரூம்குள்ளே போயிடுவா. அவன் நினச்சது என்னென்னா, பாத்ரூம்குள்ளே போனால் யாரும் பார்க்க மாட்டாங்க, திருடிட்டு கிளம்பலாம் அப்படின்னு நினச்சிட்டு மேடம் பாத்ரூம்குள்ளே போயிருப்பாங்க. பட் மேடம் ஒரு விஷயத்த கவனிக்காமல் விட்டுருக்காங்க. அந்த இடத்துக்குள்ள போலீஸ் வராங்க. இவங்க ஒளிஞ்சிருக்கிறத பார்த்துட்டு ஒருத்தன் பிடிச்சிட்டு, சார் இவ தான் கொலைகாரி அப்படின்ட்டான். கொலைகாரியா அப்படின்ற மாதிரி ஒயன் பார்த்தா அவன் ஒரு பால்கனியில் ஏறி குதிச்சிருப்பாள்ல, அந்த ரூமில் பெட்டுக்கடியில் ஒருத்தன் இறந்து கிடக்குறான். போலீஸ் இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்ததும்
இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்திருப்பாங்க, சர்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து பேக் கேட் வழியா தானே வந்திருப்பாங்க இவங்க 3 பேரும். அதனால இவங்களுக்கு தெரியாததுனால பால்கனியில போட்டு ஏறியிருப்பாங்க. மேடம் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி போயிருந்தா தப்பிச்சிருக்கலாம். பட் பாத்ரூம்குள்ளே போய் ஒளிஞ்சா இவ தான் கொலை பண்ணிட்டு தப்பிக்க முடியாமல் நிற்கிறா அப்படின்னு நினைக்குவாங்களா மாட்டாங்களா? பிடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க ஸ்டேஷனில். இவளை போட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க. எல்லாத்துக்குமே இவ இல்லை சார் நான் வந்து அந்த வீட்டோட மேடு அப்படி இப்படின்னு சொல்கிறா. அந்த மேடு அவருக்கு பொண்ணுங்களே பிடிக்காது, அவர் எல்லாமே பாய்ஸ் தான் ஜென்ஸ் தான் வச்சுருக்காரு. ஷெஃப்பு கூட எல்லாமே பசங்க தான், ஒன்று எப்படி வச்சுருக்க முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் நோண்டி நோண்டி கேட்குறாங்க. அப்போ ஏன்னா சத்தியமாக நான் கிடையாது சார் அப்படின்னு சொல்கிறா. உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில் போடு, எவன் தான் இந்த காலத்துலலாம் கொலை பண்ணிட்டு நான் தான் பண்ணேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐயோ ஒயனா என்னை விட்டுருங்கடா அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறா. அதுக்கப்புறமா வந்து ஒருத்தன் வந்து உள்ளே வரான். பார்த்துட்டு சார் இந்த லூஸை ஏன் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆக்சுவலி அது வந்து ஆரம்தான். ஆரம்தான் உள்ள வந்துட்டு என்ன சார் இந்த லூஸை போய் பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஒயனா ஆரம்பு எப்படி இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதில் திமிரு தெரியுது. ஆமாம் ஆமாம் திமிரு சி முழு ஒரு போலீஸ்கிட்ட பேசுகிற மாதிரியா பேசுகிற அப்படின்னு சொல்லி சொல்ல, நீ போலீஸுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியாதுன்னு நினைப்பு சரி விடு அப்படின்னு சொல்லி ஒயனா எல்லா போலீஸ்க்கும் மரியாதை கொடுத்தா. பட் ஆரம்புக்கு ஒரு துளி கூட மரியாதை வரல. ஆக்சுவலி ஆரம் வந்து ஒயனோட சொந்த அண்ணன், அதாவது கூட பிறந்த அண்ணன். அதனால தான் அவன் மரியாதையை கொடுக்காம பேசிகிட்டு இருக்கா. இப்போ ஆரமா எதுக்கு சார் இந்த லூஸை பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, கொலை பண்ணியிருக்காடா அப்படின்னு குபுக்குன்னு ஆரம்பத்துக்கு சிரிப்பு வந்திருக்கும். டக்குன்னு சிரிச்சிட்டாரு. ஒயன் திரும்பி ஒரே முறைக்கிறா. திரும்பி ஒயனா முறைக்கிறா. அப்போ ஆரமும் சார் இது ஒர்த்து இல்லை சார், இது ஒர்த்து பீஸ் கிடையாது, திருட போகிறேன்னே 100 தடவை என்கிட்டயே மாட்டி இருக்குது, வீட்டிலலாம் கோத்து விட்டாலும் சரிதான், மேடம் இந்த திருட்டு வேலையை தான் விட மாட்டுறாங்க, ஏதாவது திருட போயிருப்பா சார் அப்படின்னவும், இல்லை ஆரம் ஒருத்தர் இறந்துருக்குனாருன்னு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அங்கே போனால் இந்த மாதிரி இவ பாத்ரூம்குள்ள நின்றுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லவும் ஆரம் உளுந்து சிரிக்கிறாரு. இப்போ ஒயனா தொடப்பட்ட நாயே வந்தனா நீ செத்துட்டடா அப்படின்னு சொல்றா. முதல்ல அதுக்கு நீ செல்ல விட்டு வெளில வரணும் நீ பைத்தியம் அப்படின்னு சொல்றாரு. பார்த்தா இந்த கம்பி ஒயனை தடுக்குது. இந்த கம்பி மட்டும் இல்லைன்னா அவன் மூக்குல இருந்து ரத்தம் வந்து அவன் தக்காளி சட்னி ஆயிருப்பான் அப்படின்னு சொல்லி ஒயனு உங்களை ஆரமும் முறைக்கிறா. அப்ப ஆரமா சார் இந்த லூஸ் இல்லை சார், திருட போவோம், யாராவது வர்றதுன்னு தெரிஞ்சா இப்போ பாரு அந்த பாத்ரூம்குள்ளே தான் பேசுகிற ஒளிரா, இந்த மாதிரியே எங்ககிட்டயே 4 தடவை பாத்ரூமில் தான் சிக்கியிருக்கா அப்படின்னு சொல்லவும் அந்த போலீஸ்க்கு ஒரு நிமிஷம் புக்குன்னு சிரிப்பு வந்துடும். அவரு சிரிச்சுட்டு என்ன சொல்கிற அப்படின்னும், ஆமாம் சார் இந்த லூஸ் அப்படி தான் எப்போ பாரு திருட போகிறேன் அதை போகிறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு ஏதாவது ஒரு வீட்டில் பாத்ரூம்குள்ளே இருக்கும் பிடிக்குவாங்க, இட்டுட்டு வருவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, மறுநாள் கிளம்பி வெளில போவோம், இதே தான் இது பழப்பாக இருக்குது. வாரத்தில் ஒரு நாள் ஸ்டேஷனுக்கு வருவாள். நீங்கள் புதுசில் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்கீங்கல்ல அதனால உங்களுக்கு தெரில அப்படின்னு சொல்லி சொல்லவும், அதனால தான் மனுஷன் புதுசாக இருக்காரா அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்குறா. திரும்பி ஒரு முறை பசிக்குதுரா ஏதாவது பிரியாணி வாங்கி வந்தாடா அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்க, தோட்டப்பம் பியும் செய்யறது திருட்டு வேலை, உனக்கு பிரியாணி ஒரு கேடு அப்படின்னு சொல்லி வாரம் கத்த, எத்தனை தடவை சொல்லிருக்கோம் திருட்டுறதை விட்டுருன்னு, அதை வச்சுட்டு நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி வயன்ச்சி ஆரம் கேட்க, அப்போ வயனா திருட்டு வேலை என் பேஷன், அதில் நீ தலையிடாத அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அப்படி ஆரம்பம் மறுபடியும் முறைக்கிறா. ஆமாம் எப்போ பாரு முறை, இந்த அட்வைஸ்லாம் உனக்கு நல்லது தான் கொடுக்குறேன், நாளை பின்ன உன்னை மாற்றுறதுக்குன்னு ஒருத்தன் வருவான்ல அவனை மாற்றிக்குவான், எனக்கு உன்னை பற்றி கவலை கிடையாது, உனக்கு என்னைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறனோ அன்றைக்கி எனக்கு நிம்மதி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பாட்டுக்கு போயிட்டாரு. ஆக்சுவலி உங்களுக்கு அண்ணன் மட்டும்தான், அப்பா அம்மா கிடையாது, உங்களை வந்து சித்தி மட்டும்தான் வளர்க்குறாங்க, அதாவது உங்கள் அப்பாவோட செகண்ட் ஒய்ஃப். நீங்கள் பிறக்கும் போது உங்கள் அம்மா இறந்துருப்பாங்க, அதுக்கப்புறமா உங்கள் அப்பா வந்து ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணியிருப்பார். செகண்ட் மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாளில் உங்கள் அப்பாவும் தவறியிருப்பார். பட் நீங்கள் உங்கள் சித்தியும் நீங்கள் தான் பார்த்துக்கிறீங்க.
உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்ப கஷ்டத்துக்காக தான் நீங்கள் வந்து திருட ஆரம்பிச்சிங்க. அது ஆரம்புக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். இப்படி ஒரு ஃபியூ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவர் போலீஸில் ஜாயின் பண்ண பிறகு தான் நீங்கள் திருடுறீங்க அப்படின்றதே ஆரம்புக்கு தெரியும். எத்தனை தடவை வான் பண்ணாலுமே நீங்கள் இந்த திருடுற வேலையை விடவே மாட்டீங்க. ஆரம் சொல்லுவார், வேணாம் என்னது வேலை வேணவே வேணாம், உனக்கு நல்ல வாழ்க்கை இருக்குது, நல்ல லைஃப் இருக்குது, காலேஜ் முடிச்சிருக்க, உன்னால் ஐடி கம்பெனிக்கே ஜாப் போக முடியும், நல்லா படிக்கிற பொண்ணு, இந்த திருட்டு வேலை வேணான்னு சொன்னாலும் ஒயன் கேட்க மாட்டா. பிகாஸ் தட் இஸ் மை பேஷன் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலி ஒயன் வந்துட்டு ஒரு ஹேக்கராக இருக்கிறதுக்கு காரணம் அவளோட மைண்ட். அவள் ரொம்ப ஜீனியஸான பொண்ணு, பட் திருடுற விஷயத்தில் முட்டாள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த திருடுற விஷயத்தில் மட்டும்தான் ஒயன் முட்டாள். மிச்ச விஷயத்தில் ஒயனோட பர்ஃபெக்ஷன் எல்லாரையும் அசர வைக்கும். ஆரமும் அப்படிதான். பட் எல்லா விஷயத்துலையுமே ஆரம் பர்ஃபெக்டாக இருப்பார். இப்போ ஒயனா திறந்து விடுங்களா அப்படின்னு கேட்கும் போது, அந்த டுபாங்குற போய் திறந்து விடுங்களா அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் சொல்கிறாரு. இப்போ ஆரம்மாள் திரும்பி மறுபடியும் ஒயனை பற்றி சிரிக்கிறாரு. நாயே கையில் கடிச்சு செத்தடா மோனே அப்படின்னு சொல்லி ஒயன் கத்துறா. அதுக்கு நான் கையில் கடைச்சாதானே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. ஒயனை திறந்து விட்டதும் ஒயன் வந்துட்டு அப்படியே வெளியே நடந்து அப்படியே போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு கார் வந்து குறுக்கால விடுறாங்க. இப்போ ஒயனா புறம்புக்கு நாயே அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்போ வந்து, நான் என்ன பரலோகம் போனோன்னு உனக்கு இதா, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு சொல்லி ஒயன் கத்தும் போது அதுக்குள்ளேருந்து ஜின் இறங்கி, நீ தானே அந்த கொலையை பண்ண அப்படின்னு கேட்குறாரு. புறம்போக்கு என்ன சொல்கிற அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, நீ தானே கொலை பண்ண அப்படின்னு சொல்லி ஜின் மறுபடியும் அதே தான் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு நீ யாரு? போலீஸா? போலீஸ் மாதிரி தெரியலையே, யூனிஃபார்ம் போடல, போலீஸா என்ன? எனக்கு தெரியாது போலீஸா. ஆனால் நான் எக்கச்சக்க போலீஸை பார்த்துருக்கேனே. நான் இந்த சர்வீஸில் 5 வருஷமாக இருக்கேன். 5 வருஷத்தில் நான் நிறைய போலீஸ் பார்த்துருக்கேன். நீ யார் அப்படின்னு சொல்லி வயன் கேட்க, நான் சிபிஎஸ்சி. சி, எனக்கு என்னடா அது கருவம், சிபிஐ, நான் சிபிஐ ஏஜென்ட் அப்படின்னு சொல்கிறாரே. சிபிஐ ஏஜென்ட்டா, அதுக்கு நான் என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி வயன் கேட்க, நீ தானே அந்த கொலையை பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆட போடா பிக்காளி பழைகளா, உங்களுக்குலாம் விளக்கம் கொடுக்கறதுக்கே எனக்கு 10 வருஷம் போயிடும் போல இருக்கே. சொல்கிற கேட்டுக்கோ, நான் திருடுறதுக்கே வக்கில்லாமல் சுற்றிட்டு இருக்கேன், இதில் வேற கொலை பண்ணுறாங்களாமா, கொலை அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்துட்டு அவரை தள்ளி விட்டு போகிறா. அப்போ ஜின்னும் ஒயன் அப்படின்றாரு. என்னடா அப்படின்னு சொல்லி திரும்பிட்டு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்குறா. 2 பசங்களை பிடிச்சிட்டேன் அப்படின்ட்டு காரை திறந்து காட்டினா, வாயில் வந்து இந்த பிளாஸ்டர் போட்டிருப்பாங்கல்ல கடத்துறான், வாயில் வந்து பிளாஸ்டர் போட்டு கை காலை கட்டி ஜிம்மியும் ஜேகேவையும் காரில் தூக்கி போட்டு வந்திருக்காரு. இப்போ ஒயனா, ஐய சரி தூக்கிட்டு போய்க்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் அசால்ட்டாக போகிறா. உன் ஆளுங்கடி அப்படின்னவோ, அந்த பைத்தியக்கார நாய்ங்கெல்லாம் எனக்கு எதுக்குமே யூஸ் இல்லை, ஒரு திருடுறதுக்கு ஒரு வீடு நல்ல வீடுங்களா பாருங்கடா, கொலை பண்ண வீட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டானுங்க நாய்ங்க, போ தூக்கிட்டு போ, எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் போயிட்டா. இப்போ ஜின்னா, உங்கள் அக்கா தானடா கொலை பண்ணா அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வாய்ப்பு திறந்து கேட்க, சார் உண்மையை சொல்கிறேன், அவள் வேஸ்ட்டு, இதுக்கெல்லாம் அவள் திருடுறதுல கூட வேஸ்ட்டு தான். ஏன்னா பாத்ரூமில் கண்டுபிடிச்சிருக்காங்க அவளை, அதுலேயே தெரிய வேணாமா அவங்களுக்கு, அது ஒரு வேஸ்ட் பீஸு அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிறது ஜேகே தான். இப்போ அந்த வார்த்தை நீங்கள் கொஞ்சம் தூரம் போயிருப்பீங்க, இருந்தாலும் உங்களுக்கு கேட்டிருக்கோம். என்ன பண்ணுறீங்கன்னா, உங்கள் காலில் வந்துட்டு ஒரு செப்பல் போட்டிருப்பீங்க, நல்லா வந்து அந்த தடியாக அந்த சைடில் கொஞ்சம் தடியாக அகலமாக ஹீல் மாதிரி இருக்கு, அதை வச்சு அடித்தா வலிக்கும். அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா, யூட்டன் அடித்து குடுன்னு அந்த காருக்கு வரீங்க, அந்த செப்பலை கழட்டி எடுத்து ஒரு அடிப்பிக்க பாருங்க, ஜேகேவா கொலகாரி அப்படின்றாரு. நீங்கள் அடிக்கிறீங்க, அப்படின்னு சொல்லி ஜின்னு பிடிச்சி, என்ன அவன் சாட்சி சொல்ல வளரான்றதுனால அடித்து கொல்ல பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டுருவோம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்கிறாரு. போட்டுக்கோயா, ஏண்டா உங்கள் அக்காவுக்கே இப்படி துரோகம் பண்ணுறியே, வெக்கமா இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, வெக்கமா இருக்கு, ஏன்னா ஒரு பாத்ரூம்ல போய் ஒளிஞ்சிருக்க, வெக்கமா இல்லை உனக்கே அப்படின்னு சொல்லி ஜேகே கேட்குறாரு.
ஆ, ஆ, அது பாத்ரூம்ல ஒளிஞ்சா பாத்ரூம்ல யாரா செக் பண்ணுவான் அதான் அப்படின்ற மாதிரி தலையை சொரிய இப்ப ஜின்னுக்கு குபீர்னு சிரிப்பு வந்திருக்கும் சிரிச்சிட்டாரு. சிரிச்சிட்டு திரும்பி சிரிச்சுட்டு என்னமோ சொன்னப்ப அப்படின்னு கேட்க பாத்ரூம்ல ஒளிஞ்சா யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வாயின்னு சொல்லவும் உளுந்து உளுந்து சிரிக்கிறாரு ஜின்னா. என் பைத்தியமா நீ பாத்ரூம்ல ஒளிஞ்சா பார்க்க மாட்டாங்களா என்ன கதை இது அப்படின்னு சொல்லி ஜின் சிரிச்சிட்டு இருக்காரு. அப்போ வயனா என்னை பார்த்தா எல்லாருக்கும் காமெடி பீஸா தெரியுதா அப்படின்னு சொல்லி ஒயன் பார்த்துட்டு இருக்கா. இப்போ ஜின்னுக்கு டக்குன்னு ஒரு கால் வருது. அவர் சிரிச்சுட்டே அட்டன் பண்ணி என்ன அப்படின்னவும் சார் இந்த கொலை கேஸ் கொஞ்சம் சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லவும் சொல்லுங்க அப்படின்னவும் ஹேக் பண்ணியிருக்காங்க சார் அப்படின்றாங்க. ஹேக்கா என்ன ஹேக் அப்படின்ற மாதிரி கேட்க அவர் எங்கே போகிறாரு வராரு அவரோட மொத்த சிசிடிவி கேமராவையும் ஹேக் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அவரோட ஆஃபீஸ் ஃபுல்லாகவே கேமரா ஹேக் ஆகிருக்கு. இப்போ வரைக்குமே யாரோ நம்மளை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அது யாருன்றது சத்தியமாக தெரியல. சீரியஸாக நம்ம எல்லாரையும் பின்னாடியிலேருந்து யாரோ ஒருத்தவங்க வாட்ச் பண்ணுறாங்க இப்போ வரைக்கும். ஏன் இப்போ நான் பேசுறது கூட அவங்களுக்கு கேட்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜின்னா ஒரு நல்ல ஹேக்கரை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லவும் சார் எங்களுக்கு ஒரு ஹேக்கர் தெரியும், பட் அவள் ஒரு திருடி சார். பட் மேடம் ஹேக்கிங் விஷயத்தில் வேற ரகம். அவள் ஹேக் பண்ணுறதுலாம் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் எவரும் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக ஹேக் பண்ணுவான் சார். அவள் திருடி, அவள் பேர் கூட அப்படின்னு யோசிக்கிறான். சொல்லுடா யாருன்னு சொல்லு, திருடியா இருந்தாலும் சரி போய் காலில் விழுந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க ஏய் சார் அதெல்லாம் வேணாம், அந்த லூஸுக்கு பணம் கொடுத்தாலே அந்த லூஸு செய்யும் அப்படின்னு சொல்லவும் அப்படியா இந்த கேஸ் ரொம்ப சிவியர்டா, நான் யார் கல்ல விட விழற தயாராக இருக்கேன், ஏன்னா ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. ஆமாம் சார். ஞாபகம் வந்துருச்சு வயன் அப்படின்னு வந்து ஜின்னா திரும்பி டக்குன்னு வயனை பார்க்குறாரு. இரு ஒரு நிமிஷம் நான் உனக்கு வீடியோ கால் பண்ணுறேன், நான் காட்டுற பொண்ணா பார்த்து சொல்லு அப்படின்னும் என்ன சார் விளையாடுறீங்க அப்படின்னு கேட்க பண்ணுறேன் நீ பாடுறா அப்படின்னு சொல்லவும் அவர் வீடியோ கால் பண்ணி வயனை காட்டவும் சார் என்ன வயன் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு சத்தம். நீங்கள் திரும்பி யாரு அப்படின்னு மாதிரி கேட்க ஏன் வயனு எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம். நீங்கள் இந்த குரலை எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை பிடுங்கி பார்த்தா ஏய் மச்சான் அப்படின்றா. என்னது மச்சானா அப்படின்னு சொல்லி ஜின் பார்த்துட்டு ஏய் ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லி ஜின் வாங்கிட்டு அப்புறம் ஏன்டா பேர் யோசிச்ச அப்படின்னு கேட்க சார் நாங்கள் எப்பவுமே மாமா மச்சி அப்படிதான் பேசுவோம் சார், அவள் பேரே நான் இது வரைக்கும் கேட்டதில்லை மறந்து போச்சு அப்படின்றான். ஏய் திருடிக்கிட்டே உனக்கு எதிராக கான்டாக்டு அப்படின்னு கேட்கவும் சார் அது திருடி இல்லை காமெடி பீஸு அப்படின்னு வரா. வந்தன் மெய்யே கிம் தயாங் உன்னை அந்த இடத்துல போட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறா. போட்டா பொட்டுக்கடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தயாங் சிரிக்கிறாரு. அப்போ ஆயிடும் தொடப்பு கட்ட நாய் 2 நாளாக ஏன்டா ஃபோன் பண்ணல அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு அவள் வந்து ஃபோனை வாங்கி பேசல, அவள் கத்துறா ஸ்பீக்கரில் இருக்கிறதுனால தயாங்க்கு கேட்குது. அப்போ அவரும் நான்லாம் என்ன உன்னை மாரி வெட்டியாக திருகிட்டா இருக்கேன், எனக்கெல்லாம் கேஸ் இருக்குது நான் தான் பார்த்துட்ருக்கேன், என்னடா சிபிசிஐன்றாரே புதுசா அப்படின்னு கேட்கவும் ஆமாம் சார் புதுசு அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படின்னு சொல்லிட்டு வாயின்னு பார்த்துட்டு வணக்கம் அப்படின்றா. ஐயோ என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜின் பார்த்துட்டு சரி இப்போ எனக்கு ஒரு ஹேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி கேட்க ஹேக்கா அது கொஞ்சம் செலவாகும்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சொல்கிறா ஒயன் வி கிட்ட எனக்கு ஒரு ஹேக் பண்ணும் ஒயன், இது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டடான விஷயமா போயிட்டுருக்கு, எவ்வளோ வேணாலும் சார் பணம் கொடுப்பாரு, தயவு செய்து அது யார் அப்படின்றத நீ கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒயன்கிட்ட கேட்கவும் சரி சரி எவ்வளோ நேரம்னா 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபாய் அப்படின்றா. இப்போ உனக்கு இது ஓவராக தெரில, எப்பவுமே 8,000 ரூபா தானே வாங்குவேன், ஏன் 10,000 ரூபா அப்படின்னு சொல்லி வி கேட்க 8,000 ரூபா தான் வாங்கிட்டு இருந்தேன், இப்போ கொஞ்சம் கமிஷன் அதிகமாயிடுச்சு அப்படின்றா. இப்போ ஜின்னும் நான் எவ்வளோ வேணால் கொடுக்குறேன் சரி அப்படின்னு சொல்லவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தம்பிங்களா அப்படின்றா. அப்படின்றானுங்க. சார் ஃபஸ்ட்டு இதுங்க 2 அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்கிறாளா. சரி அப்படின்னு சொல்லி ஜின்னும் அவுத்து விடவும் காலைல விழுந்துச்சா அப்படின்னு கேட்கும் அப்படின்றானுங்க. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டுறீங்களா அப்படின்னு சொல்லி வாங்கி கேட்க
நடந்து போக சோம்பேறித்தனமாக இருக்கு அப்படின்றா. எங்கே போகணும் அப்படின்னு கேட்க, சொல்கிறனே ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு, டேய் ஏறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வாயினும் ஏறி உக்காந்துட்டு, என்ன பக்கம், லெஃப்ட்டு ரைட்டு ஸ்ட்ரெயிட்டு யூட்டனு அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டே இருக்கா. 15 மினிட்ஸுக்கு மேலேயும் அப்படி தான் போயிட்டே இருக்குது. ஏய் என்னடி சுற்றி சுற்றி வர மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்குறாரா. ஆனால் வந்து பார்த்துட்டு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குறா. என்ன பண்ணுறா அவ அப்படின்னு சொல்லி ஜின் பார்த்துட்டு, இது பைத்தியம் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு கேட்கலாம். நம்ம சீக்ரெட் பிளேஸு வா வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் மேலே கூப்பிட்டு போகிறா. அந்த ரூமை பார்த்தது ஜின்னுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடுச்சு. என்னன்னு பாருங்க, பார்த்தீங்கன்னா அசல் ஒரு ஹேக்கர் எப்படி வச்சுருப்பாங்க. அவ்வளோ பெரிய செட்டப்பு, ஃபுல்லாக ஆண்டனாஸ், அவ்வளோ மானிட்டர்ஸ், நிறையா கோடிங்ஸ். அது மட்டும் இல்லைங்க, அங்கே சைடில் ஒரு பெட்டு மேலே பசங்க துணி கிடக்குது. இன்னும் கொஞ்சம் தள்ளி பார்த்தா ஒரு 2 பெட்டு, அது ஃபுல்லாக துணியாக கிடக்குது. அதுக்கு மேலேயே போயிட்டு ஜேக்கியும் ஜிமினும் படுத்துட்டு, வைனே வேலையே நீ பாரு நாங்கள் தூங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த 2 பெட்டு மேலே போய் படுத்து தூங்கிட்டு இருக்கானுங்க. ஜின் பார்த்துட்டு, இது என்ன இடம் அப்படின்னு கேட்கவும், இது எங்கள் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வயன் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கா. இது ஆஃபீஸு, இது போலீஸ் பார்த்துருக்காங்களா? என் அண்ணனுக்கு கூட தெரியாது அப்படின்னும், உனக்கு அண்ணன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஆரன் அப்படின்னும், ஏய் நீ ஆரனோட தங்கச்சியா அப்படின்னு சொல்லி ஜின் பார்க்குறாரு. ஆமா அப்படின்றா. என் தங்கச்சி யூனிவர்சிட்டி காலேஜ் ஃபஸ்ட்டுன்னு அவன் சொன்னான். ஆமாம் காலேஜ் ஃபஸ்ட் தான், என்னப்பா இருக்கு அப்படின்னவும், இப்போ ஏன் திருடியா இருக்க அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கவும், குடும்ப கஷ்டம் திருட வந்துட்டேன். அப்புறம் இவன் தெரிஞ்சவ காது மேலே கத்துவான், எப்போ பாரு திருடாத திருடாதன்னு, இன்சையாக இருக்கும். அப்புறம் போக போக அவங்கிட்டயே மாட்ட ஆரம்பித்தேன். அப்புறம் இப்போல்லாம் அவன் பெருசாக கண்டுக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வயன் பாட்டுக்கும், சரி என்ன அப்படின்ட்டு என்னென்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயில்ஸ் கேட்குறா. ஜின்னும் டீட்டெயில்லாம் சொல்லவும் டக்கு 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 டக்குன்னு போட்டு தள்ளுறா. அவள் டைப்பிங் ஸ்கில்லை பார்த்து ஜின்னு வாய் மேலே கை வச்சிட்டாரு. வா இது காலேஜ் ஃபஸ்ட்டுன்னு சொன்னால் ஈஸியாக நம்பிடலாம், அவ்வளோ ஈஸியாக டைப்பிங் பண்ணுறா, கோடிங் வேற லெவலில் போடுறாளே அப்படின்னு சொல்லி ஜின்னு மூக்கு மேலே விரல வச்சு பார்க்குறாரு. ஹேக் பண்ணுறதுல மேடம் டேலண்ட் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்காரு. போட்டு டைப் பண்ணுறதுலே தெரியுது, அவ்வளோ சூப்பராக பண்ணிகிட்ருக்கா. அது பண்ணிட்டேன் பிடிச்சிட்டேன் அப்படின்றா. பிடிச்சிட்டியா, 15 மினிட்ஸ் தான் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு, அவள் பொண்ணு அப்படின்றாரு சொல்கிறா. பொண்ணா இன்னும் வளர்ற அப்படின்னு கேட்கவும், ஆமாம் அவள் ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்கிறா. ஏதாச்சும் சொல்கிறா அப்படின்னு கேட்கவும், ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்றா. இப்போ என்ன பண்ணுறான்னா, ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறா. பார்த்தா அந்த ஸ்க்ரீனில் ஒரு ஹூடி போட்டு ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டிருக்கா, ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உட்காந்து சிஸ்டம் பார்த்து டைப் பண்ணிகிட்ருக்கா. பார்த்துட்டு, அவள் சிஸ்டமே ஹேக் பண்ணிட்டேன் அப்படின்றா. இங்கே சின்ன வாய பொழுது பார்த்துட்ருக்காரு. இப்போ அவளும், என்ன இது ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவள் வாய் விட்டு தான் பேசுகிறா. பையனும் கண்டுபிடிச்சிருச்சு போல இருக்கே, ஜீனியஸாக தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. என்ன உளர்ற அப்படின்னு மாதிரி ஜீன் கேட்க, ஒரு நல்ல ஹேக்கரால் மட்டும்தான் நம்ம கம்ப்யூட்டரே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத 5 செகண்டில் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இஸ் அ குட் ஹேக்கர் அப்படின்னு சொல்கிறா. இப்போ அவரும் என்ன வளர்ற அப்படின்னும், இவர் நல்ல ஹேக்கராக இருக்கான். ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான ஹேக்கரால் மட்டும்தான், சப்போஸ் அவங்களோட இதையே நம்மளை கண்ட்ரோல் பண்ணாலுமே ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஷீ இஸ் அ ஜீனியஸ், ஐ திங்க் ஸோ. இவ இப்போ நம்மளை ட்ரை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்கிறா. இப்போ நீ மாட்டிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, அப்படின்றா. என்ன அப்படின்னு ஜின் பார்க்குறாரு. வாய்ப்பில்லை ரசா, ஏன்னா ட்ராக்கிங் ஐடி மாறிக்கிட்டே இருக்கும், என்ன அவளால் சத்தியமாக கண்டுபிடிக்கவே முடியாது. இப்போ எனக்கு இந்த டீட்டெயில்ஸ் வேணும், இப்போ என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி ஒயனுக்கே இப்போ ஒரு நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, அவள் இன்னமும் செய்கிறா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. அவள் என்ன செய்கிறா அப்படின்ற மாதிரி ஜின் கேட்க, ஐ டோன்ட் நோ பட் ஸ்டில் ஐ திங்க் ஸோ அப்படின்னு சொல்கிறா.
என்ன அப்படின்ற மாதிரி கேட்க, எங்கேயோ பார்த்த முகம் அப்படின்னு சொல்கிறா. என்ன வளர்ற யாரு அப்படின்ற மாதிரி ஜின் கேட்கவும் எனக்கு தோணுது, ஓகே எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்கா. வாட் ஹெல்ப்? என்ன ஹெல்ப்பாக இருந்தாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்கிறாரு. நான் சொல்கிறத எழுது அப்படின்னு சொல்கிறா. சரி அப்படின்னு சொல்லிட்டு பேப்பர் பென் அப்படின்னு கேட்கும். அதெல்லாம் என்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. நீ காலேஜ் ஃபஸ்ட்டு தானே, ஒரு பேப்பர் பென் கூட வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஜின் கேட்கும். இல்லை அப்படின்றா. இப்போ ஜின் வந்துட்டு டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா, அவரோட விசிட்டிங் கார்டு அவர் சைன் போடுறதுக்கெலாம் பென் வச்சுருப்பாரு. அந்த பென் எடுத்துகிட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. டு சாரா அப்படின்னு போட சொல்கிறா. டு சாரா எதுக்கு அப்படின்னு கேட்கவும், சொன்னதை செய் அப்படின்னு சொல்கிறா. ஓகே அப்படின்னு சொல்லி ஜின்னு சொல்ல சொல்ல எழுதுறாரு. ஒயின் பாட்டுக்கும் ஒரு பேராவுக்கு என்னமோ சொல்கிறார். ஜின்னும் எழுதுறாரு. கார்டு பத்தலை, 2வது கார்டு எடுத்து எழுதுறாரு. கார்டு பத்தலை, 3வது கார்டு எடுத்து எழுதுறாரு. எழுதிட்டு இப்போ இதை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கவும், இது எல்லாத்தையும் ஒரு மெயிலாக டைப் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதை நீயே செய்யலாமே. நான் வந்து உட்காந்து செய்கிறேன், அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஐடி மாட்டிக்கும், அவகிட்ட போயிட்டு பார்க்குறியா, அவளை ஹேக்கர்கிட்டலாம் ஈஸியாக மாட்டிக்குவோம், சொல்கிறத செய் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ஜின்னும் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் வந்து சிஸ்டம் அப்படின்னு கேட்கும். அந்த பக்கம் ஒரு சிஸ்டம் கிடக்கும், எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஜின்னு டக்குன்னு எடுத்து ஓப்பன் பண்ணி இது அப்படியே ஒரு மெயிலாக டைப் பண்ணிட்டு, சரி இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்கும். நான் சொல்கிற கம்பெனிக்கு இதை அனுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி நேம் சொல்கிறா. ஜின்னு ஓகே அப்படின்னு சொல்லி அந்த மெயிலை தட்டி விடுறாரு. அடுத்த நிமிஷம் இது ஒரு பொண்ணுக்கு, இவங்க வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்களே ஒரு ஹேக்கர் பொண்ணு, அந்த பொண்ணு ஃபோன் டிங்குன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சத்தம். ஜின்னு அந்த சத்தத்தை கேட்டு திரும்பி ஒயின்னு ஒரு மாதிரி ஷாக்காக பார்க்குறாரு. இப்போ ஒயின் ஸ்மிர்க் பண்ணுறா. சிக்கிட்டா அப்படின்றா. அந்த பொண்ணு எடுத்து அந்த மெயிலை பார்த்துட்டு, என்ன மெயில் இது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு, அடைச்சேக்காருமோ அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுட்டு, கசகசன்னு இருக்கே அப்படின்னு சொல்லி ஹூடியை கட்டிட்டு மாஸ்க்கு கட்டி தூக்கி போடுவா பாருங்க. ஒயின் வந்து உளுந்து உளுந்து சிரிக்கிறா. அடைச்சை, இந்த சாலாவுக்கு தான் ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற அப்படின்னு மாதிரி ஒயின் சாரி ஜின் கேட்க, அதுவா இது ஒரு நூபு, இது என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா. ஏய் முன்னாடி கொலகேஸில் போயிட்டு ஒரு ஃப்ரெண்டு இதில் இன்வால்வ் ஆகிருக்கா அப்படின்னு கேட்கவும், அதுதான் எனக்கும் தெரில, இரு இன்னொன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா, வேணும்னே அவகிட்ட தான் ட்ராக்கிங் ஐடி, அதாவது ஒயனோட ட்ராக்கிங் ஐடியை கொடுத்துட்றா. அவளும் டக்குன்னு அந்த ஐடியை பிடிச்சிட்டு, ஹேக்கர் சிக்கிட்டா போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து வாய் வார்த்தையாக சொல்கிறா. அப்போ ஒயனும் நடத்து அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு அவள் என்ன பண்ணுறான்னா, ஒயனோட சிஸ்டமை டக்குன்னு சாரா ஹேக் பண்ணி விட்டுறா. பார்த்துட்டு ஹை மச்சி அப்படின்றா ஒயினு. அத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு இது என்ன பண்ணுறான்னா, டக்குன்னு மாஸ்க்கு தேடுறா, தொலாவரா. தேடணும்னு அவசியம் இல்லை, ஒன்றை ஹேக் பண்ணி 20 நிமிஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒயின் சொல்கிறா. அப்போ என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறா. ஏண்டி ஒரு சிஇஓ தானே ஒரு கம்பெனிக்கு, எதுக்கு ஹேக் பண்ண அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்குறா. நீ எதுக்கு ஹேக் பண்ண, நீ என்ன காலேஜ் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அவள் சொல்ல, அது என்னோட பர்சனல், அது உனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும், அதோட விட்டுரு, நீ எதுக்கு ஒரு கொலைகேஸில் இன்வால்வ் ஆயிருக்க அப்படின்னு கேட்கவும் டக்குன்னு அவள் வந்து ஷாக்காக பார்க்குறாவா. என்னடி என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, ஒரு விஷயத்த ஆழமாக சிந்திக்கிறவ, 5 நிமிஷத்தில் உன்னை பிடிச்சிட மாட்டேனா, உன்னை உன் சிஸ்டம் ஹேக் பண்ணப்பயே உன் குரல்லையே எனக்கு புரிஞ்சிச்சு நீ சாரான்னு. இப்போ உனக்கு ஒரு மெயில் வந்திருக்கும் இல்லையா? டெஃபினெட்லி நான் தான் சென்ட் பண்ணேன். அதான் ஒரு சின்ன டெஸ்ட் பண்ணேன் மேடம், அந்த டெஸ்ட்டில் பாஸ் ஆனீங்க, அதை வச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் நீ சாரான்னு. ஏண்டி ட்ராக்கிங் ஐடியை வந்துட்டு கொடுக்குற அளவுக்கு நான் என்ன முட்டாளா அப்படின்னு சொல்லி ஒயின் கேட்குறா. என்ன அப்படின்ற மாதிரி ஒயின் திருன்னு ஒயினை வந்து சாரா பார்க்கும்போது, சாராவுக்கு பின்னாடி ஒரு சத்தம், மாட்டிக்கிட்டா அப்படின்னு. திரும்பி பார்த்தா ஒரு 4-5 போலீஸு ஆரம்பு பிடிச்சிட்டு ஒயன் அப்படின்னு ஹாய் சொல்கிறாரு ஆரம்பு. வணக்கம் வணக்கம் அப்படின்றா. அப்போ ஒயனும், சாரா ஒயனை பற்றி உனக்கு தெரியும், ஒரு விஷயத்த போயிட்டானா
ஒயின் பிடிச்சானா விட மாட்டான்னு உனக்கு தெரியும். அதான் உன்னை நான் சாரான்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடியே உன்னை நான் ஹேக் பண்ணப்பயே உன் ட்ராக்கிங் ஐடியை நான் பிடுங்கி வச்சுக்கிட்டேன். உன் ட்ராக்கிங் ஐடி எனக்கு கிடச்சிருச்சு. உடனே போலீஸ்க்கு சென்ட் பண்ணேன். உன்னை நான் டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் என் ட்ராக்கிங் ஐடியை உன்கிட்ட கொடுத்து இவ்வளோ நேரம் ஒன்று நான் டைவர்ட் பண்ணேன். நீ சிக்கிட்ட, எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வரட்டா மச்சான் அப்படின்னு சொல்லி கம்ப்யூட்டர் ஆஃப் பண்ணிட்டு சரி சரி 20,000 எடுத்து அப்படின்றா. 1.5 மணி நேரம் தாண்டி ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும் 1.5 மணி நேரம்னா 15,000 ரூபா, பட் கமிஷன் கொஞ்சம் அதிகம் அப்படின்னு சொல்கிறா. ஏன் அப்படின்னு மாதிரி கேட்க அவள் என் ஃப்ரெண்டு, அவளே மாட்டி விட்டுருக்கேன், கொஞ்சம் கமிஷன் போட்டு 20,000 ரூபா கொடு அப்படின்னு சொல்லி வாங்கின்னு சொல்கிறா. ஜின்னும் கொடுத்து தொலைகிறேன், நம்பர் சொல்லு அப்படின்றாரா. ஜிபேவா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் சொல்கிறா. அவரும் பண்ணி விடுறாரு. ஏய் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் எருமிங்களா அப்படின்னு சொல்லிட்டு எட்டி உதைக்கிறா. 2 பேரும் நினச்சிட்டு என்ன அப்படின்றாரு. வேலை முடிச்சா ஏது சாராவா மீராவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க 2 பேரும். இப்போ ஜின் ஷாக்காக பார்க்குறாரு. சாராடா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி சார் ஷாக்காலாம் பார்க்க வேணாம். ஏன்னா இந்த மாதிரி கொலை கேஸில் ஒரு ஹேக்கர் இன்வால்வ் ஆகிருக்காங்கன்னா ஒன்று இவளுங்க 2 பேராக தான் இருப்பாளுங்க. இதுங்க 2 காசுக்கு தெரியுது சார். ஆனால் ஒருத்தி மட்டும் கம்பெனியே வச்சு ரன் பண்ணுறா. அப்பயும் இந்த காசு இவளுக்கு பற்ற மாட்டேங்குது. உண்மையை சொல்லணும்னா இதுங்க 2 காசுக்காக எவ்வளோ எல்லைக்கு வேணால் போவாளுங்க. அதனால் அதுங்க 2 மேலேயும் நான் ஒரு கண் வச்சுட்டே தான் இருப்பேன். அந்த கண் வச்சுக்கிட்டே இருப்பேன்றதுனால தான் நான் ஃபஸ்ட்டு ஹேக் பண்ணது. டக்குன்னு ஃபஸ்ட்டு மீராவை ஹேக் பண்ணி பார்த்தேன். பட் மேடம் ஹேக்கிங் விட்டுருக்காங்க. அவங்க 1 வீக்குக்கு மேலே எந்த ஒரு ஹேக்கிங்குமே பண்ணல. அப்புறம் தான் நான் சாராவோடதே ஹேக் பண்ணேன். ஸோ சாராவோட ஹேக் பண்ணதுமே தெரிஞ்சு போச்சு. இஸ் த கல்ப்ரேட் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவளை தேட நீ கஷ்டப்படலையா? ஆனால் நடுவில் இன்னொன்று சொல்லணும் சார், இதில் இன்னொருத்தவங்க இன்வால்வ் ஆகிருக்காங்க. அந்த ஹேக்கர் யாருன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. பட் ஐ வாண்ட் டு ஃபைண்ட் ஹிம். அவன் பையனா பொண்ணா அப்படின்றது கூட எனக்கு தெரியாது. நான் அவனோட ட்ராக்கிங் ஐடி ஹேக் பண்ணால் நடுவில் சாராவது வருது. அதனால தான் நான் இவ ஒரு பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சாராவது வருது. ஸோ இவங்க வேறு ஏதோ பிளான் பண்ணுறாங்க. ஸோ சாரா இதில் மெயின் ஹேக்கர் கண்டிப்பாக கிடையாது. நம்ம பேசுகிறதையே அவங்க கண்டிப்பாக ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த நான் சொல்லணும்னு நினச்சேன். யார் அந்த மெயின் ஹேக்கருன்றத கூடிய சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன். பட் கொஞ்சம் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போகிறா. ஜின் பார்த்துட்டு மெயின் ஹேக்கர் அப்படின்னு சொல்லி அவர் மண்டே பிடிச்சிட்டு மெயின் ஹேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்காரு. அவர் யோசிக்க நிறைய விஷயத்த அவர் கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கனெக்ட் பண்ணி பிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. பார்த்துட்டு மோயனை பார்த்து ஸ்மிர்க் பண்ணிட்டு பிடிச்சிட்டேன், யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்றாரு. இப்போ இந்த சீனை கட் பண்ணிட்டு நம்ம மோயனை பார்த்தா நீங்கள் 3 பேரும் ஒரு கடைக்கு போயிட்டு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏய் பீஸ் எந்திரா அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்லவும், ஏய் அக்கா லெக் பீஸுக்கா கொடுக்கா அப்படின்னு சொல்லி 2 பேர் கேட்க, ஏய் என்ன படுத்து கழுதிங்க மாதிரி தானே தூங்குனீங்க, நான் தானே போயிட்டு ஹேக் பண்ணிட்டு இருந்தேன், அதனால எனக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒயன் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்போ நல்லா ருசி சாப்பிடும் போது அவள் கையிலேருந்து பிளேட்டை கொடுக்குறாங்க. யாருன்னு பார்த்தா ஜின்னு. ஏன் குடியா, உனக்கு ஹேக்கிங் வேலையெல்லாம் மூச்சு கொடுத்துட்டேனே, எனக்கு பசிதியா குடியா அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, எனக்கு இன்னொரு வேலை ஆக வேண்டியது இருக்குது, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்குறாரு. ஏன் சோறை விட என்னையா அப்படி கிழிக்கிற வேலை அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை, சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி ஒயன் கையை பிடிச்சி தத்த நீத்துக்கு போகிறாரு. இப்போ இந்த அல்பிங் என்ன பண்ணுது, அந்த லெக் பீஸ் ஒயன் ஒரு 4 வயசு சாப்பிட்ருப்பால, அந்த லெக் பீஸை 2 பேரும் அடிச்சுக்கிட்டு மெஞ்சிட்டு தின்னுட்டு இருக்கானுங்க. ஒயனா டே லெக் பீஸு அப்படின்றா சி அப்படின்றா. அப்போ அவனுங்க போக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றானுங்க. இப்போ ஜின் டக்குன்னு ஒயனோட வீட்டை விட்டு அவரோட சிஸ்டம் ஒன்று எடுத்துட்டு இந்த நமக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காரை கூட எடுக்கல. அவர் எல்லா திங்ஸுமே கீழே வச்சுட்டு எதையுமே அவர் எடுக்கல. அவர் வீட்டுக்கு போயிட்டு ஒரு டாக்ஸிக்கு போயிட்டு
டாக்ஸியில் ஏறிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டு அவரோட சிஸ்டம் எடுத்துகிட்டு அவர் வந்து ஒரு வெட்ட வெளிக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒயன் இங்கே ஹேக் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு கொஞ்சம் அட்வான்ஸ் சிஸ்டம்லாம் வேணுயா அப்படின்னு மாதிரி ஒயன் கேட்க, எவ்வளோ வேணுனாலும் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பேக் எடுத்து காட்டுறாரு. பார்த்தா எல்லாமே வச்சுருக்காரு மனுஷன். இதெல்லாம் ஏது, அதெல்லாம் ஒரு பக்கம் ஹேக்கர் வச்சுருக்கிறதாச்சே அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்க, நான் அப்பப்போ இந்த மாதிரி ஹேக்கிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணுவேன். எனக்கு ஹேக்கிங் பற்றி பெருசாக தெரியாது, ஸ்டில் ஒரு சின்ன சின்ன ஹேக்கிங்க்கெலாம் நான் யூஸ் பண்ணுவேன். பிகாஸ் எனக்கு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவேன். நான் சொல்கிற ட்ராக்கிங் ஐடியா நீ கொஞ்சம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, ஷியோர் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் கேட்க ஜின்னும் நிறைய சொல்கிறாரு. ஒயன் பார்த்துட்டு, இது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னல மீனா ஒருத்தன் இருக்கானு அவனோடது மாதிரி இருக்கியா அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும், என்ன வளர்ற அப்படின்னு கேட்கவும், ஆமாய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் டக்குன்னு ட்ராக் பண்ணி பிடிச்சிட்டேன் அப்படின்றா. ஜின் வந்துட்டு இந்த சிஸ்டம் குனிஞ்சு பார்த்தா எஸ் ஒயன் கண்டுபிடிச்சிட்டா. ஜின் பார்த்து ஷாக்கா, இவன் இவன் அப்படின்றாரு. என்ன அப்படின்னு மாதிரி ஒயன் பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. இவன் செத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும், செத்துட்டானா குத்துக்கள் மாதிரி தானே உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லி ஜின் சரி ஒயன் சொல்லவும், இல்லை இவன் ஃபியூஸ்க்கு முன்னாடி இப்போ இறந்து போனது ஒரு போலீஸ் தான், அவரு தான் இவனை ஷூட் பண்ணி கொன்னாரு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும், நல்லா பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறா. அவர் நல்லா பார்த்துட்டு, இப்போ ஒரு போலீஸ் இறந்தார் இல்லையா, அதாவது நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதாவது ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன்ல ஒரு வீட்டில் இறந்து கிடந்திருப்பாங்க ஒயன் போய் மாட்டியிருப்பான்னு, அது வந்து ஒரு போலீஸ் தான், அவர் தான் இவனை கொன்னாரு அப்படின்னு சொல்லி ஜின் சொல்லவும், இவன் பேர் யாருன்னு தெரியுமா, இது யாருனாவது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்கவும், இவன் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜின் கேட்க, தெரியும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜின் பார்த்துட்டு ஒயனை ஷாக்காக பார்க்குறாரு. இவன் பேர் அர்ஜுன், இவன் 100 கொலைக்கு மேலே பண்ணியிருக்கான். இந்த எல்லா கொலையிலையுமே இவனோட ஹேக்கிங் திறமையை யூஸ் பண்ணியிருக்கான். இது வரைக்கும் இவனோட ஹிஸ்ட்ரியில் எந்த ஒரு போலீஸ்கிட்டையும் மாட்டினது கிடையாது. ஸ்டில் அந்த போலீஸ் கையில் இவன் மாட்டினான். பிகாஸ் அந்த போலீஸை இவன் கொல்லணும்னு நினச்சான். ஸ்டில் அந்த போலீஸ் இவனை சுடவும் தான் செஞ்சுருப்பாரு. பட் ஹீஸ் எஸ்கேப்டு. இவன் தப்பிச்சிருப்பான்னு நினைக்கிறீங்களா? இவன் எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணிட்டான். ஸோ அப்படி தான் அந்த போலீஸ் இறந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு நான் என்ன திருட வந்தேன் நினச்சிங்களா? அந்த போலீஸை காப்பாற்ற தான் வந்தேன். பிகாஸ் எனக்கு தெரியும் இவன் எந்த நேரத்தில் என்ன பண்ணுவான். ஏன்னா இவனை நான் ஹேக் பண்ணி வச்சுருக்கேன். இவனோட அத்தனை விஷயமும் என்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவன்கிட்ட சொன்னேனே ஒரு மெயின் ஆள் இருக்காங்கன்னு. பிகாஸ் நீ கண்டுபிடிப்பேன்னு எனக்கு தெரியும், நீ ஒரு ஜீனியஸ்ன்னு உன்னை பார்த்ததுலேயே தெரிஞ்சிடுச்சு. அதுக்கு தான் உனக்கு ஒரு க்ளூவையும் கொடுத்தேன். யூ ஆர் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இப்போ ஜினி ஷாக்காக பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் கிடையாது, அன்னைக்கு நான் போனப்போ ஹீஸ் எஸ்கேப்டு, தப்பிச்சிட்டான். போலீஸ் வந்துட்டாங்க. எனக்கு பாத்ரூமில் ஏறுது பழக்கம்லாம் கிடையாது. நான்லாம் செவுத்து மேலே ஏறி உக்காந்துக்குவேன், மேலே தலைகீழ தூங்கிட்டு இருப்பேன். யாரும் அவ்வளோ சீக்கிரம் எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. நான் ஏன் தெரியுமா அப்பப்போ பாத்ரூமில் மாட்டிக்கிறேன்? நான் ஒரு நல்ல திருடி அப்படி இல்லை, நான் ஒரு டுபாகூரு அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காட்டிக்கிறேனே தவிர்த்து எந்த விஷயமே நான் தப்பான விஷயத்த நான் செய்ய மாட்டேன். நான் ஒரு திருடி தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அதுக்காக நான் அந்த மனுஷனோட உயிரை காப்பாற்ற தான் வந்தேன். பிகாஸ் அவர் என்னை ஒரு அண்ணன் மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அந்த அண்ணாவுக்கு என் உயிரை கொடுத்தா அது காப்பாற்றணும்னு நினச்சி வந்தவளுக்கு ஏமாற்றம் தான் அப்படின்னு சொல்லி ஒயன் சொல்கிறாங்க. இதுதான் இங்கே நடக்கும். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஹேக் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஹேக்கிங்கில் யார்கிட்டையாவது மாட்டிக்கிட்டா அவங்கள கொண்டுடுவாங்க. இதுதான் இந்த ஹேக்கிங் இண்டஸ்ட்ரியோட இது. நான் இங்கே இருக்கிற எல்லா ஹேக்கர்ஸுமே ஐ நோ ஆல் யூ. பட் அதில் ஒருத்தவங்க 2 பேருக்கு என்ன தெரியும், வேறு யாருக்குமே நான் அவங்க சிஸ்டம் ஹேக் பண்ணி வச்சுருக்கேன்றது. அப்படின்றா இங்கே நடக்கிற எல்லா கொலைக்கும் காரணம் இவன் தான். உனக்கு நான் காட்டி கொடுக்குறேன்னு நினைக்காத,
நான் ஒரு ஹேக்கராக இருந்தாலுமே எனக்கும் மனசாட்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால இவனை பிடிச்சிங்கனாலே கல்பிரேட் சிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ் வேற நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் செஞ்சுருக்காரு. அவர் இறந்தது எனக்கு ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதனால தான் இந்த ஹெல்ப் உனக்கு பண்ணேன். நான் தயாங் என்ன என் பேரை ஏன் சொன்னான்னு உனக்கு தெரியுமா? சொன்னேன். அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையும் நான் எனக்கு சாதகமாக யூஸ் பண்ணிக்கிட்டேன். எல்லாரும் பொறுத்த வரைக்கும் பையன் ஒரு அப்பாவி, அவளுக்கு ஒன்றும் தெரியாது. பட் ஆரம்புக்கு என்னை பற்றி ஃபுல்லாக தெரியும். எல்லார்கிட்டேயும் ஆரமும் நானும் நடிக்கிறோம், அது உனக்கும் புரியாது. நாங்கள் 2 பேரும் நடிச்சிட்டு தான் எங்கள் வாழ்க்கை முழுக்க நல்லது செய்யறதுக்காக எங்கள் உயிரை கொடுத்து நாங்கள் படுத்திகிட்ருக்கோம். நாங்கள் இந்த மாதிரி தான் நடித்து ஒருத்தரையும் ஏமாற்றி ஒருத்தவங்களா கெட்டது செஞ்சவங்கள கொள்கிறோம். அதுதான் எங்கள் வேலை. அதனால நான் திருடுறது ஆரம்புக்கு நிஜமாவே பிடிக்காது. பட் இந்த விஷயத்தில் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட்டாக இருப்பான். அதனால தான் உனக்கே தெரியாமல் சாராவை பிடிக்க வச்சேன். இதுதான் நடந்தது. எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் இவன் தான். இவன் எங்கே இருக்கான்னு சொல்கிறேன், போய் பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வாயின் டக்குன்னு ஐடியா கொடுத்து கிளம்பு அப்படின்றா. ஜின்னு ஆச்சரியமாக வாயினை பார்க்குறாரு. ஷாக்க குறை. நீ ஃபஸ்ட் டைம் என்னை பார்த்தப்பயே எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு முட்டாள் பைத்தியம் அப்படின்னு நீ நினச்ச. தெரியும், நான் திருடுற விஷயத்தில் முட்டாள் தான், நானே ஒத்துக்கிறேன். பட் இந்த மாதிரி விஷயத்தில் வயன் மாதிரி யாருமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் சிரிக்கிறா. இப்போ அந்த இடத்துக்கு ஜின் கால் பண்ணி சொல்லியிருப்பாரு, அந்த பையனையும் பிடிச்சிட்டுறாங்க. அப்போ கோர்ட்லேயும் அவனுக்கு மரண தண்டையும் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு 1 வீக் கழிச்சு ஜின் ஒயனோட அந்த ஹேக்கிங் ஆஃபீஸ்க்கு போகிறாரு. பார்த்தா ஒயன் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கா. இப்போ ஜின்னா பார்த்து சிரிச்சுட்டு டக்குன்னு காலை தட்டி எழுப்புவாரா. என்னடா பைத்தியக்காரா இங்கே ஏன்டா வந்த அப்படின்னு சொல்லி ஒயன் கேட்கவும் டக்குன்னு ரோஸை கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறாரு. என்ன அப்படின்ற மாதிரி ஒயன் பார்த்துட்டு இருக்கா. ஐ லவ் யூ ஒயன், ஐ லவ் யூ ஸோ மச். இந்த மாதிரியான ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதனால் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறாரு. ஒயனும் சிரிச்சுட்டு லவ் யூ டு ஜின் அப்படின்றா. ஏன் அப்படின்ற மாதிரி ஜின் பார்த்துட்ருக்காரு. பிகாஸ் ஸ்டார்டிங்கில் பார்த்தப்பே ஐ லவ் வித் யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் டக்குனு பிடிச்சி கிஸ் பண்ணிடுறா. ஸோ அதோட நம்ம இதை முடிச்சிக்கலாம். ஸோ ஹாப்பி என்டிங். இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் ஒரு லைக்கை தட்டி விட்டு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும்.